ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஈஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று சொல்லியிருந்தேன் கடைசியாக ஒரு ஆட்டம் 50 சம் டெய்லி டெய்லி வந்து நான் 100 கொண்டு வரலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து அப்போ வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினப்போ 100 வந்து போட்டோம்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு டைம் இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால ஒரு 50யோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ ஒரு 50 சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த 50 சம் மட்டும் டெய்லி பாருங்கள். அரித்மெட்டிக்கில் ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் பார்ப்பாங்க, அவங்களும் படிப்பாங்க. கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போட்டோம் எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 50 சம்மோட லெவல் எப்படி இருந்துச்சு, அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா, இல்லை இந்த லெவலே போதுமா என்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஆக்சுவலாக சம்லாம் எடுத்துட்டேன். நான் இன்னைக்கு சொல்கிற கமெண்ட் வந்து நாளான்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? யூடியூப்ல இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பாதப்ப பிடிஎஃப் மட்டும் கூட அனுப்பி விடுங்க. பிடிஎஃப் நான் டெலகிராமில் போட்டு விட்டுறேன். ஓகே, வாங்க அப்படி சம்ஸ் போகலாம். A boat cover 8 kilometer distance downstream in 2 hours. 8 kilometer 2 ஹவர்ஸில் போகுது, 4 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகும். ஓகேவா? அடுத்து the upstream speed is இல்லை இங்கே என்ன கொடுத்து அண்ட் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம் இன் டி ஹவர்ஸ். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஏதோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை டி ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுது. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து இது வந்து டவுன் ஸ்ட்ரீம், இது அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் ஹாஃப் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் இருக்கும். அப்போது இஃப் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 18, டோட்டல் டிஸ்டன்ஸ் 18 இருக்கும் பட்சத்தில் இங்கே என்ன இருக்கும், 10 இருக்கும். ஏன்னா 8 வந்து ஆல்ரெடி போயாச்சு, மிச்சம் இருக்க 10 வந்து இங்கே 18 கிலோமீட்டரா. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த போட் கண்டுபிடிக்கணும். இப்போ இது 10னா 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் போயிருந்துச்சுன்னா 5 கிலோமீட்டர் எடுத்ததுக்குமா, 5 மணி நேரம் எடுத்ததுக்குமா. நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்னது, S1 S2வா அடிப்பேன் அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா. என்ன ஃபார்முலானா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 18 பை டோட்டல் டைம் டேக்கன் 7, 18/7 அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. இதை விட்டுக்கிட்டு S1 S2 போட்டு எதுக்கு. அடுத்த கொஸ்டின், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 21 சென்டிமீட்டர். என்ன சொல்லியிருக்காங்க, 2πr வந்து 21 சொல்லியிருக்காங்க. 21 மோர் தேன் 21 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 21. ஓகே, ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டரா. ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர். இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2πr. 2πr வந்து 20 சென்டிமீட்டர் மோர் தேன் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்னது 4a + 20 மீட்டர், 20 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியும், 20. இப்போ இதை வச்சு 2πr கண்டுபிடிச்சிடலாமா. 2 × 22/7 × 21 இஸ் ஈக்குவல் டு 4a + 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ இந்த 7 இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க, 3 இதை கேன்சல் பண்ணால் 10, 2a மொத்தமாக கேன்சல் பண்ணிடலாம். 22 × 3 66, 10 மைனஸ் ஆச்சுன்னா 56, கரெக்டு தானே. 66 10 ஆமாம் 56 2a. அப்போ a வந்து 28. 28ஓட ஸ்கொயர் என்னது, 28ஓட ஸ்கொயர் வந்து 784. கரெக்ட். அடுத்த சம், இஃப் அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர், ஒன்றும் கிடையாது, ரெக்டாங்கிள் இப்படி இருக்குமா, ஒன்று x+3, இன்னொன்று x+x-2. ஏரியா வந்து 115 கொடுத்துட்டோம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு 150 வரணும். x² மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, x+3 × x-2 இஸ் ஈக்குவல் டு 115 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னன்னு எழுதணும், இப்போ x² + 3x, அதே மாதிரி -2x -6 = 150. இங்கே இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், x² - x -156 = 0. இப்போ என்னது, நம்ம வந்து இதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் போடணும். -1 -156. இப்போ 156 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம எப்படி சர்க்கிள்ஸ் எழுதுவோம் அப்படின்னா, இப்போ வந்து 12th டேபிள் இது வருமா, 12th டேபிளில் போட்டோம்னா 13 வாட்டி வரும் ஆன்சர் வந்துச்சு. 12 என்னது இது 13 வந்து மைனஸில் இருக்கணும், 12 ப்ளஸில் இருக்கணும். இது என்னவா சேஞ்ச் ஆகும், இது வந்து நமக்கு வேல்யூஸ் இதை ரூட்டாக சேஞ்ச் பண்ணுறப்ப ப்ளஸ் மைனஸ்னு சேஞ்ச் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ 13ன்னு எடுத்துக்கணும்.
எக்ஸ் வேல்யூ 13 இருக்கும் பட்சத்தில் பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது 13னா 16, இது வந்து 13 இருந்துச்சுன்னா 11, 22 ப்ளஸ் 32 அப்படின்னா 54 சென்டிமீட்டர். ஆப்ஷன்லே இல்லை. 54 தான் கைஸ் வரும். அதில் என்னன்னு தெரியல. தென் பெரிமீட்டர் இஸ் கரெக்ட் தான். இல்லை வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஏரியா வந்து இது ரெண்டையும் இப்போ 150 வரும். இல்லையே 11 தானே வருது. என்னது -13 ப்ளஸ் 12 தான் இருக்கணும். இப்போ இது சேஞ்ச் ஆச்சுன்னா 13 -12 சேஞ்ச் ஆகும். இதை தான் நம்ம எடுப்போம். ஆனால் இப்போ 12 எடுத்து போட்டு பார்த்தா கரெக்டாக வரும். 12 எடுத்தோம் வைங்க, 12 + 3 1, 12 - 2 1, அப்போ 15, இதுக்கு வந்து 10, அப்போ 15 × 10 150 வந்துடும். ஓகேவா? அப்போ பெரிமீட்டர் என்னவா இருக்கும்னா 50 இருக்கும். பெரிமீட்டர் வந்து 50 இருக்கும். ஆனால் வந்து இது ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். x + 3 தான். x² 3x -2x -2x 3x -6 -156. இங்கே பாருங்க, இங்கே தப்பு விட்டுருக்கோம். இங்கே ப்ளஸ் தான் இருக்கு. அப்போ இது ப்ளஸ் இது மைனஸ் இருக்கும். ஓகே கரெக்டு தான் கைஸ். சம் கரெக்டு தான். 50 சென்டிமீட்டர். அடுத்து ரவி இன்வெஸ்டட் 1500 அட் ஆல். இந்த இடத்துல புரிஞ்சிச்சு இல்லை என்ன பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். +13 -12 எடுக்கிறதுக்கு பதிலாக -13 +12 எடுத்துட்டேன். இப்போ தான் கரெக்டாக என்ன ஆகும். இப்போ நம்ம +13 -12 எடுத்தது சேஞ்ச் ஆயிடும். -13 +12 சேஞ்ச் ஆயிடும். அப்போ 12ஓட வேல்யூ எக்ஸில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடுது. அடுத்து ரவி இன்வெஸ்டட் 1500 அட் ஆல் பர்சன்டேஜ் ஃபார் 2 years. அடுத்து 2000 ஃபார் ஆல் +4% into for 3 years. If total interest earned by him, total interestனா ரெண்டுக்கும் சேர்த்து by 100 எவ்வளோ 1320. இப்போ இதை பாருங்க, இதை அடிச்சு விட்டாச்சா. இப்போ என்ன பண்ணோம், 15 30 30 30 ஆர் ப்ளஸ் இங்கே பாருங்களேன். இப்போ வந்து இங்கே 20 இருக்கு, இங்கே 3 இருக்கு. 60 into ஆல் +4 இருக்கு. அப்போ 60 ஆர் ப்ளஸ் 12 120 240. இப்போ இந்த 240 அங்கிட்டு கொண்டு போய் மைனஸ் பண்ணுங்க. 90 ஆர் இஸ் ஈக்குவல் டு 240னா என்ன ஆகும், 40% 80, 1080. இந்த 9 டேபிள் அடிச்சா 12% வட்டி. புரிஞ்சிச்சுல? ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்முலா தான். பின்னு சொல்லிட்டு ஆர்னு எழுதுறேன். PR T/100 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் ஃபார்முலா. ஓகே. அடுத்து A covers a certain distance with car average kilometer. ஓகே 20 கிலோமீட்டர்ஸ் வந்து 6 hours போகாது. 6 hours போனால் 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இது ஏ பண்ணது, இது பி பண்ணது. பி என்ன பண்ணுறாரு, சேம் டிஸ்டன்ஸா 120 இன் 3 hours. அப்போ ஸ்பீடு எதில் போயிருப்பாரு, 40 கிலோமீட்டர் வரதுல போயிருப்பாரு. இஃப் ஏ இன்க்ரீசஸ் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்பீட் பை 25%, இதில் 25% இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், 25 கிலோமீட்டர்னு ஆகும். 25ன்னு சேஞ்ச் ஆகும். இது என்னன்னு சேஞ்ச் ஆகும். அடுத்து பி டிக்ரீசஸ் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்பீட் பை 10 km/h. இவர் வந்து 30ல போவாராம். வாட் வுட் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைம் டேக்கன். ஓகே இப்போ 25 km/h போனால் இது எவ்வளோ நேரத்தில் போக முடியும். 30ல போனால் இது வந்து ஒரு 4 மணி நேரத்தில் போயிடுவார். 4 ஹவர்ஸில் போயிடுவார். இங்கே இவர் போனால் என்ன ஆகும், 4 ஹவர்ஸ் அடுத்து வந்து இன்னொரு 48 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 48 நிமிஷம் ஆகும். 4 மணி நேரம் போனோம்னா 100 கிலோமீட்டர் போயிடலாம். அடுத்து மிச்சம் 5/னா 48, 12 நிமிஷம் டிஃபரன்ஸ் வரும். இல்லை 48 நிமிஷம் டிஃபரன்ஸ் வரும். கரெக்ட். இதில் என்னன்னா இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ வந்து
இன்னும் கொஞ்சம் நான் இந்த சைடு எழுதிக்கிறேன் உங்களுக்கு. ஏபி ஏபியா இப்போ 120 கிலோமீட்டர் பை 25 இது வந்து ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர் இவங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 120/30 இப்போ இதுக்கு வந்து 4 கிலோமீட்டர் பெர் ஹவர் நமக்கு தெரிஞ்சிடும். 4 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு தெரியுது. இதுக்கு பாருங்களேன், இப்போ இந்த 120 இருக்கா, இந்த 120-ய நம்ம என்ன பண்ணணும், இப்போ டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் இப்போ நீங்கள் டிவைட் பண்ணாமல் சும்மா எழுதி பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும், இதை டிவைட் பண்ணி எழுதுனா 420/25 ஹவர்ஸ்ன்னு வருமா. இப்போ இந்த 20/25னா என்ன, அப்போ 4/5ன்னு வரும். 4/5னா இது வந்து ஹவர்ஸ்ல இருக்குல்ல, இந்த மினிட்ல கன்வெர்ட் பண்ணா 4 + 4/5 × 16 வருமா. 4/5 × 60. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்களேன். 1 12 இதை அடிச்சா 48. இங்க 4 மணி நேரம் ஆகுது, இங்க 4 மணி நேரம் 48 நிமிஷம் ஆகுது. அப்ப அந்த டிஃபரன்ஸ் என்னது, 48 நிமிஷம். அதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகே ஓகே. அடுத்து இது வந்து டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட். டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் கேட்டிருக்காங்க. என்னது, ரோஹன் டேக் ட்வைஸ் டைம் டேக்கன் பை சோஹன் டு கம்ப்ளீட். ஓகே, சோஹன் வந்து எக்ஸ் டைம் எடுத்தா ரோஹன் வந்து 2x எடுப்பாரு. எதுக்கு, டைம் டேக்கன். டைம் டேக்கன் வந்து எக்ஸ் எடுத்தா 2x. அடுத்து piece of work, half of the time taken by Mohan and half of the time taken by Mohan. அப்போ மோகன் எடுக்கிறதுல இவர் பாதி டைம் தான் எடுக்கிறாரு. மோகன் எடுக்கிறதுல பாதி டைம். அப்போ 4x மோகனோடது. இஃப் ஆல் ஆஃப் தம் ஆர் ஒர்க்கிங் டுகெதர், இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணா எவ்வளவு வரும், 7 எஃபிஷியன்சி வருமா. இப்போ 12 நாள் ஆகுதான். 12 நாள் ஆச்சுன்னா 84 பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்கு. 84 பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, 84 பார்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 84 பார்ட்ல இன் ஹவு மெனி டேஸ் ரோஹன் அண்ட் சோஹன் ஒர்க்கிங் டுகெதர் கேன் கம்ப்ளீட். இவங்க 2 பேர் மட்டும் பண்ணா எவ்வளவு நாள் ஆகும் கேட்குறாங்க. பை 3. ஏன்னா இவங்களோட எஃபிஷியன்சி வந்து டைம் டேக்கன் வந்து 3. பாருங்களேன், நான் இது தப்பு, எஃபிஷியன்சி போடக்கூடாது, டைம் டேக்கன் போடக்கூடாது, எஃபிஷியன்சி போடணும். இப்போ இதுக்கு வந்து காமனா என்ன எடுக்கலாம், 4x காமனா எடுத்துக்கலாம். 4 பார்ட்ஸ் காமனா எடுத்துட்டா இது இவர் வந்து 2 பார்ட் பண்ணியிருப்பாரு, இவர் வந்து 4 பார்ட்ஸ் பண்ணியிருப்பாரு, இவங்க வந்து 2 இல்ல 1 பார்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரோஹனும் சோஹன் மட்டும் தான் சேர்ந்து. அப்ப 6 பார்ட் ஒரு நாளைக்கு பண்ணியிருந்தாங்கன்னா 6 நாள் அடிச்சோம்னா என்ன ஆகும், 80. 60 + 24னா 14 வருமா. 14 டேஸ் ஆகுது. ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே கைஸ் உங்களுக்கு. என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதுறேன். இதுக்கு ஏதாச்சும் ஆப் யாருக்காச்சும் இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஒவ்வொரு வாட்டி எழுதி எழுதி அழைக்காம மொத்தமா அழைக்காத மாதிரி ஏதாச்சும் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை கைஸ். இப்ப ரோஹன் வந்து எக்ஸ் டைம் எடுக்கிறாரு, சோஹன் வந்து ரோஹன் வந்து 2x எடுக்கிறாரு, சோஹன் வந்து எக்ஸ் தான் எடுக்கிறாரு, மோகன் வந்து டபுள் ஆஃப் ரோஹன், அப்போ 4x. இது வந்து டைம் டேக்கன். இப்போ இதுக்கு காமனா ஒரு எல்சிஎம் எடுப்போமா, அந்த எல்சிஎம் தான் 4x. அப்படின்னா எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், இவர் வந்து 2 பார்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாரு, 2-ஆ இருக்கும் இவரோட எஃபிஷியன்சி. ரேஷியோல மட்டும் எழுதுறேன், 2 4 இவருக்கு வந்து 1 இப்படி இருக்குமா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்தா 12 நாள்ல வேலை பார்க்கலாமா. இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 7x வரும். 12 நாள்ல எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. இன்டூ 12 போட்டிங்கன்னா 84 பீசஸ் ஆஃப் ஒர்க், அப்படின்னா 84x இருக்கும். இப்போ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் மட்டும் சேர்ந்து இந்த எஃபிஷியன்சியும் இந்த எஃபிஷியன்சியும் மட்டும் சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் ஆன்சர், 14. அடுத்து, a movie was screened for 3 days. 3 நாள் படம் போடுறாங்க. ஓகே, என்னென்ன, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, 2 3 5. இது என்னது, எத்தனை வியூவர்ஸ், ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து 2 3 5ன்ற ரேஷியோல இருக்கான். 2x 3x. அடுத்து சார்ஜ் பிரைஸ் வந்து காஸ்ட் ஆஃப் டிக்கெட் எவ்வளோல இருக்கு, 2:3:4ன்னு இருக்கு. இஃப் பிரைஸ் டிஃபரன்ஸ், இப்போ இது என்னன்னா, இப்போ வந்து இது என்ன வேல்யூவா வேணாலும் இருக்கட்டும், எக்ஸ் ஒய், இது எக்ஸ் இது எக்ஸ் இது ஒய் ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
என்னவா இருந்தாலும் இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணாதானே நமக்கு இப்போ மண்டே வந்து டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கம்மிங் எத்தனை பேர் வந்திருக்காங்க அதுக்கு எவ்வளோ டிக்கெட் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணாதானே கிடைக்கும். அப்போ 4 இது 9 இது வந்து 20 இப்படின்ற ரேஷியோவில் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா 4xy 9xy 20xy இப்படி ஒரு ரேஷியோ ஃபார்ம் ஆகும். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூஸ்டேக்கும் வெனஸ்டேக்கும் டிஃபரன்ஸ் வந்து 8800. இப்போ டியூஸ்டே வந்து 9xy, வெனஸ்டே வந்து எவ்வளோ 20xy. இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னது 11xy. இந்த டிஃபரன்ஸ் தான் 8800 ரூபாயா. அப்போ xyயோட வேல்யூ என்னவா இருக்கும்? xyயோட வேல்யூ வந்து 800 இருக்கும். ஓகேவா? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க டோட்டல் அமௌண்ட் ஏர்ன்ட் இன் ஆல் 3 days அப்படின்னா இது மூணு ஆட் பண்ணா என்ன வரும் 29 33xy 33xy. ஒரு xyயோட வேல்யூ 800னா 33xyயோட வேல்யூ என்ன இருக்கும் 26,400. இதுக்கெல்லாம் வந்து யோசிக்க கூடாது. 24,000 ஃபர்ஸ்ட் எழுதி அந்த 30 × 800 அடுத்து 3 × 800 ஒரு 240 24,000 2,400 இதை ஆட் பண்ணி 26,400ன்னு போட்டுறணும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம். There are 3 members in a family: a man, his wife and their son. Okay, man, wife, son. Age of man is 250% of the son. இப்போ இது எக்ஸா இருந்துச்சுன்னா இது வந்து 2.5x இருக்கும். அண்ட் ஒய்ஃப் இஸ் 6 years younger than man. இது வந்து இவங்க வந்து 2.5x - 6 இன்னும் கொஞ்சம் பெருசாவே எழுதிக்கலாம். 2.5x - 6 சன் வந்து எக்ஸ். ஓகே, இஃப் ஆவரேஜ் வந்து 30 ஆம். ஆவரேஜ்னா 3 பேரோடதையும் சேர்க்கறப்ப என்ன வரும் 90 வந்துடும். 30 × 3 30 × 3 தான் 90 அப்படின்னு வந்தது நமக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மூணையுமே ஆட் பண்ணா நமக்கு 90 வரும்னு தெரியும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னது 5x. இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, அப்போ 6x வந்துடும். 6x - 6 = 90னா 6x = 96, x = 16. எக்ஸ் வந்து யாரோடது சன்னோட வயசு. சன்னோட வயசு 16 இருந்துச்சுன்னா இன்டூ 2.5 போட்டால் என்ன ஆகும் 2.5 × 2 போட்டால் வந்து 32. அப்புறம் ஒரு 8 ஆட் பண்ணால் இவங்க வயசு 40. அதில் வந்து ஒரு 6 கம்மி 34. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ வந்து 2 டேபிளில் மட்டும்தான் எடுக்க முடியும். 20:17:8. 20:17:8 ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் போட்டுக்கோங்க. அடுத்து, a class consists of 12 boys and x girls. 12 boys இருக்காங்க, x girls இருக்காங்க. Probability of getting a girl student selected as a random is 2/5. இப்போ நான் வந்து இந்த சம் எப்படி போடுறேன்றது உங்களுக்கு சொல்றேன். எனக்கு வந்து இதுதான் மெத்தடா அப்படின்றது கரெக்டா தெரியல. பட் நான் வந்து எப்படி போடுவேன்னு சொல்றேன். இப்போ 2/5 வந்து கேர்ள்ஸோட ப்ராபபிலிட்டி. அப்போ பாய்ஸ் ப்ராபபிலிட்டி என்னது மிக்ஸ் இருக்கிறதெல்லாம் பாய்ஸ் தான் 3/5. ஓகேவா? இப்படி இருக்கப்ப இந்த 12 பார்ட் இருக்குல்ல, இந்த 12 தான் 3-ஆ இருந்துச்சுன்னா அப்போ டோட்டல் என்னவா இருக்கும் 15-ஆ இருக்குமா 20-ஆ இருக்குமா? 12 தான் 3-ஆ இருந்துச்சுன்னா 5 வந்து என்னவா இருக்கும் 20-ஆ இருக்கும். அப்போ 2 பார்ட் என்னவா இருக்கும் 8/5 8/20 8/20 இருக்கும் இந்த ஃப்ராக்ஷன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 8. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை கைஸ். ஒன்றும் இப்போ வந்து இந்த 12ம் எக்ஸும் சேர்ந்து தான் டோட்டல். ஓகேவா? அந்த டோட்டல் தானே 5. டோட்டல் தான் 5. இப்போ 2/5 என்னன்னு கொடுத்துருக்காங்க கேர்ள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்க 3/5 வந்து பாய்ஸ். இப்போ இந்த 3 தான் வந்து 12-ஆ இருக்கும் பட்சத்தில் அப்போ 5 என்னவா இருக்கும் 20ன்னு இருக்கும். ஏன்னா இன்டூ 4 பண்றோம், இங்கே இன்டூ 4 பண்றோம், 20 ஆகுது. அப்போ 2 × 4 என்னது 8. அதான் 8. ஓகேவா? ஓகே, அடுத்த சம். In a rectangle, ratio of length to breadth is 3:2. Ratio of length to breadth is 3:2. 3x 2x. If we change dimension வந்து சேஞ்ச் பண்றாங்களா ரெக்டாங்கிளுக்கு? என்னன்னு சேஞ்ச் பண்றாங்க? நியூ லென்த் பிகம்ஸ் சம் ஆஃப் ஓல்டு லென்த் அண்ட் பிரெத். இது ரெண்டையும் சேர்த்து இந்த லென்த்து கொண்டு வராங்க 5x. ஓகே,
பிரெத் வந்து டிஃபரன்ஸ் வந்து 1x சேஞ்ச் ஆகுது. ஓகே, 1xன்னு வருது. அவங்க என்ன சொல்றாங்க, டிஃபரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. 3x 2xோட டிஃபரன்ஸ் 1x இப்படி கொண்டு வந்திருக்கேன்றாங்க. இப்போ இதுல ஏரியா சேஞ்ச், இதுல வந்து எக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க. நீங்க எக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு ரேஷியோ மட்டும் வச்சு போடுவோம். இது என்ன இருக்கும், ஏரியா 6 ஸ்கொயர்னு இருக்குமா, இங்க என்னன்னு இருக்கும், 5 இருக்கும். இப்போ ஒரிஜினல் வேல்யூ வந்து 6, இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 5. இப்போ இங்க இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 16.1/6 வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா, டோட்டல்ல 1/6 ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 16.67%. அடுத்து 240 லிட்டர் மிக்சர் கண்டெய்ன்ஸ் ஆல்கஹால், ஒன்லி ஆல்கஹால் அண்ட் வாட்டர் 5:3 ரேஷியோவில் இருக்கான். 240 5:3ன்னு பிரிச்சா என்ன ஆகும், 5 3ன்னு பிரிச்சா என்ன ஆகும், 80ல் அடிச்சா 30, அப்போ 150 90 இப்படி ஸ்ப்ளிட் ஆகும். அடுத்து எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் இது டேக்கன் அவுட், எக்ஸ் வந்து டேக்கன் அவுட், ஏதோ 240 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ 240 minus x is taken out, then quantity of alcohol in the resultant mixture will be equal to initial quantity of water. அப்போ 60, இதுல வந்து 60 குறைய அளவுக்கு எடுத்திருக்காங்க. அப்ப இது 90 சேஞ்ச் ஆகுது. இதை வந்து பார்க்கணும். இப்போ இதுல வந்து 60 ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா இதுல எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதுல வந்து 60 ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ இதுல ரெடியூஸ் எவ்வளோ ஆகும், இதை வந்து 40% குறைச்சிருக்காங்க. அப்போ இதுல ஒரு 40% ரெடியூஸ் இருக்கும்ல. என்னது 40%னா 36 ரெடியூஸ் ஆச்சுன்னா 54 இதுல வந்து மைனஸ் வந்து 60 60 மைனஸ் ஆச்சுன்னா மிச்சம் வந்து 90 இருக்கும். -60 ஆச்சுன்னா மிச்சம் 90 இருக்கும். இதுல வந்து -36 ஆகுது. நான் எதுக்குன்னு சொல்றேன். -36 ஆச்சுன்னா எவ்வளவு மிச்சம் இருக்கும், 54 இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னது, இது ரெண்டையும் ஆட் பண்ணா எக்ஸ் வேல்யூ 96. இது என்ன, ஓகே. இப்போ நான் சொல்லவா உங்களுக்கு, இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 240 லிட்டர் இருக்கு, அது 5:2 ரேஷியோ. இப்போ இது வரைக்கும் நம்ம ஓகே. இந்த இது வரைக்கும் வந்து ஸ்பிளிட் பண்ணி நீங்க எழுதிடுவீங்க. இந்த 150யும் 90யும் நீங்க எழுதிடுவீங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்கஹால் வந்து இந்த ரிசல்டன்ட் மிக்சர் இருக்குல்ல, இப்போ இதுதான் வந்து ரிசல்டன்ட் மிக்சர். இதுல வந்து ஆல்கஹால் எவ்வளவு இருக்குன்னா வாட்டர் எவ்வளவு இருந்துச்சோ அதளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர் எவ்வளவு இருக்கு, 90 இருக்கு. அப்ப இங்க 19 போட்டுறணும் வேல்யூவை. இங்க 90னா இங்க வந்து எவ்வளவு நம்ம வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 60 குறைச்சிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ், இதோட 40% தான் 60. அப்ப 90லயும் அதே 40% ரெடியூஸ் ஆயிருக்கும். ஏன்னு பாருங்களேன், இது 5:3 ரேஷியோல இருக்கணும். நமக்கு வந்து கொடுத்துருக்க 240யும் 5:3 ரேஷியோல இருக்கணும். அதுக்கு அடுத்து அதுல வந்து ரிசல்டன்ட் மிக்சர் கிடைக்குது இல்ல, இந்த ஃபைனல் ரிசல்டன்ட் மிக்சர், அதுவும் 5:3 ரேஷியோல இருக்கணும். இதுவும் 5:3 ரேஷியோல இருக்கணும். இங்க ஸ்பிளிட் பண்ண இந்த 96ம் 5:3 ரேஷியோல இருக்கணும். ஓகேவா, அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம பாத்தீங்கன்னா இது 90 இருக்கு. அப்ப 40% ரெடியூஸ் ஆனாதான் 90. சேம் 40% இங்க ரெடியூஸ் ஆனா எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ்னா 240ல வந்து எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்கோம், 96. ஐயோ ஐயோ. அடுத்து ஏ இன்வெஸ்டட் சம் இன் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் அட் ரேட் ஆஃப் 5% ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னா 10% கிடைச்சிருக்கும். அடுத்து பி இன்வெஸ்டட் சம் மணி ஃபார் சேம் டைம் அட் ரேட் ஆஃப் 40% இன் லெஸ் தேன் தட் ஆஃப் ஏ. அப்போ இருங்க, நான் உங்களுக்கு வந்து எப்பயும் போல எழுதி காட்டியாவேன். சம் பிரின்சிபல் தானே போட்டிருக்காங்க, எக்ஸ் பின்னு வச்சுக்கலாம். பி வந்து 5% ஃபார் 2 இயர்ஸ். அதே மாதிரி பி என்ன பண்றது, அவரும் சம் மணி. சம் மணி எவ்வளோ வச்சுக்கலாம், கியூ வச்சுக்கலாம். கியூ இன்டூ 40% லெஸ், 5ல 40% லெஸ் ஆகுது அப்படின்னா 3% இன்டூ சேம் டைம் 2. ஓகே, த சம் ஆஃப் மணி இன்வெஸ்டட் பை போத் இஸ் 5000. இந்த பி பிளஸ் கியூ வந்து பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 5000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் போத் ஆஃப் தம் இஸ் ஈக்குவல். அப்போ என்னன்னா பை 100, பை 100னா ஃபார்முலா வந்துருச்சா, இதுவும் இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. 2 2 கேன்சல், 100 100 கேன்சல். இப்போ என்னன்னா
பி 5p இஸ் ஈக்குவல் டு 3qன்னு இருக்கு. அப்போ p பை q வந்து 3 பை 3/5 என்ற ரேஷியோல இருக்கும் அப்படின்னு நம்ம கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா 5000 3/5 ரேஷியோல போடணும். 3/5 ரேஷியோனா எப்படி? இப்போ மொத்தத்துக்கா இதை வந்து 8 பாகமா பிரிக்கணும். ஏன்னா p plus q தானே போட்டிருக்காங்க. 8ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 2500 1250 1250னா 4 1250ல பாதி எவ்வளோ? 625 625 இன்டூ 3 இன்டூ 625 அதே மாதிரி இன்டூ 625. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் இன்வெஸ்டட் பை ஏ வந்து பி அமௌண்ட் தானே போட்டிருக்காது. அப்போ பி வேல்யூ என்னது? 1875 1875. ஓகேவா? ஏதாச்சும் சம் டவுட்டா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வாட்டி அந்த சம் நான் வந்து நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல வந்து டீச் பண்றேன். ஓகேவா? அதை வந்து நீங்க கவலையே படாதீங்க. எல்லா சமயம் ஒன்ஸ் போட்டு மட்டும் பாருங்க இதை கேட்டுட்டு. இந்த ரேஷியோ ஆஃப் லென்த் டு பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் 7:4. லென்த் டு பிரெத் வந்து 7:4ன்னு இருக்கு. லென்த் பிரெத் வந்து 7:4. ரெக்டாங்கிள் வந்து 124. ஏரியா என்னது? 728x² இருக்குமா? 7x into 4x is equal to 124ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்களேன். 4ல கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? 31. 7ல கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 7x² is equal to 31 இருக்கு. இல்லை பாருங்க, இதுக்கு தான் கொஞ்சம் அவசரப்படாமல் போட்டிருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 124 cm² மோர் தேன், அப்போ 7x into 4x is equal to 124 plus ஸ்கொயரோட ஏரியாவை விட 124 அதிகமாகும். அந்த ஸ்கொயரோட இது வந்து 24 சென்டிமீட்டராக இருந்தால் ஏரியா என்னவா இருக்கும்? 576. அப்போது 576 இருக்கும் பட்சத்தில் இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? இதை ஆட் பண்ணால் 700ன்னு வரும். 7x இன்டூ 4xன்னு இருக்கு. 7ல் அடித்தா 100, 4ல் அடித்தா 25. அப்போது x² வந்து 25னா எக்ஸோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ வந்து 5 இருந்தால் இங்கே இது என்னவா இருக்கும்? 35:20ன்னு இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்னது? 24 into 4. 24 into 4. இங்கே பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? 2 into 11. 2 into 11 போட்டால் என்ன ஆகும்? 2 into 11 22. 24 into 4 போட்டால் 96. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 48:11 அப்படின்னு வரும். Find the ratio of perimeter of square. Okay. To perimeter of rectangle கரெக்ட் தான். 48:11 தான். இங்கே வந்து ஆன்சர் தப்பாக இருக்கு. ஆப்ஷன் இல்லை, நான் ஏதோ வைக்காம விட்டுருக்கேன். இதுதான் ஆனால் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 48:11. அடுத்து Rakesh invest ₹20,000 in a scheme A and scheme B. ஸ்கீம் ஏ வந்து 20% CI for 2 years and ஸ்கீம் பி வந்து 15% SI for. ஓகே. இப்போ எனக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பை ஏ 3,500. ஓ, இன்வெஸ்ட் 20,000 இன். ஓகே. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏல வந்து 20,000 போட்டிருக்காது. ஓகேவா? ஏல வந்து 20,000 போட்டிருக்காது. இப்போ 20,000ல 20% என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ சிஐ வந்து நம்ம எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு போடுவோமா? ஃபர்ஸ்ட் இயர் இப்படி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு இப்படி போட்டுக்கலாம். 20%னா என்னது? இப்போ 10%னா 2,000, 20னா 4,000, 4,000, அடுத்தது 4,000. அப்போ தான் இதுக்கு ஒரு 20%, இதுக்கு 20% என்ன? 800. அப்போது டோட்டலாக 8,800 கிடச்சிருக்கும். அண்ட் பி வந்து என்ன பண்ணுறாருன்னா இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போடுறாரு. அப்போ பிரின்சிபல் இன்டூ 2 into 15/100. இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னன்னா இப்போ இந்த 8,000 இதுல வந்து 8,800ல வந்து இதை மைனஸ் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா 1,400 கிடைக்குதாம்.
ஓகேவா? இப்போ 1400 கிடைக்குது. இப்போ இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் பி. ஃபைண்ட் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இந்த பியை வந்து சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஆனால் இந்த சம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால நீங்க வந்து இந்த சம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இவ்வளோ பெருசாலாம் சம் நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து A mixture contains milk and water ratio 7:8. மில்க் அண்ட் வாட்டர் வந்து 7:8. இப்போ இந்த சம் ஒரு வாட்டி போட்டு பார்த்துடலாமா? ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாமா? முடிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். 8800. இது எனக்கு இந்த டவுட் வேற இருக்கு. இந்த 20,000 வந்து ரெண்டும் சேர்த்தா இல்லை கம்மியான்னு இப்படியே போட்டு பார்ப்போம். இப்படியே போட்டு பார்த்தா என்ன ஆகும்? 88,000 8,80,000லாம் போகும் ஆன்சரு. அப்படிலாம் போகக்கூடாதுல்ல. வெயிட் பண்ணுங்க, இதை அப்படியே மாற்றி போட்டு பார்ப்போம். இந்த 1400 இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ஆனால் என்ன ஆகும்? 7,400 இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 30/100ன்னு இருக்கும். இது கேன்சல் 3 வந்து இந்த இடத்துல அடியாது. அப்போ இந்த சம் தப்பு. இந்த சம் வந்து ஸ்கிப்பே பண்ணிடலாம். அடுத்த சம் போகலாம். Mixture contains milk and water in the ratio of 7:8. 7:8. Okay. If 135 ml of the mixture is taken out, 7x 8x இருக்கு. மொத்தம் அப்போ என்னது? 15x இருக்கு டோட்டல். இதுல இருந்து 135 ml ரெடியூஸ் பண்றாங்க and 20 ml of water is added. ஏன் இந்த சம் கஷ்டமா இருக்கு? இந்த சம்லாம் கேட்க மாட்டாங்க கைஸ். நீங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இந்த சம்லாம் கேட்க மாட்டாங்க. நான் லெவல் பார்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். இது எஸ்பிஐ கிளர்க்கில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 135. என்னது? 20 ml ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் டு த ரிமைனிங் மிக்சர். ஓகே, 135 போயிடுச்சு. ஆனால் 20 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, 20 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க added to the mixture. Then the quantity of water in the final mixture become 50% more than that of milk. Find the original quantity of the mixture. சரி. நம்ம சம்ம போடுவோம். எதுக்கு உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மிக்சரில் வந்து 7:8 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 135 ml ஆஃப் வாட்டரை வந்து வெளியே எடுத்து 135 மிக்சரை வெளியே எடுத்துட்டு 20 ml ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுறாங்க உள்ள. 20 ml ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுறப்ப ரிமைனிங் மிக்சரில் குவான்டிட்டி ஆஃப் ஃபைனல். ஓகே, சரி வாங்க இப்போ சம் போடலாம். என்னன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து 7:8 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வந்து 15xன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டோட்டல் 15xஆ இருந்தால் 7/15 வந்து என்னது? மில்க்கு. அதேமாதிரி 8/15 வந்து வாட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து இப்போ 135 ml வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 135ல மில்க் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோவா இருக்கும்? இதையும் வந்து 7:8 ரேஷியோவில் தானே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா 7 8னா 63, இது வந்து 72 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். இப்படி இருக்கிறப்ப ரிமைனிங் மில்க் நமக்கு இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? ரிமைனிங் மில்க் தானே. ரிமைனிங் மில்க் வந்து என்னவா இருக்கும்? 7x மைனஸ் 63. ஏன்னா ஸ்டார்டிங்ல 7x இருக்கு. ஓகேவா? ஸ்டார்டிங்ல 7x இருக்கு. இப்போ 63 போயிடுச்சு. அப்போ 7x மைனஸ் 63யும் அதே மாதிரி ரிமைனிங் வாட்டர் எவ்வளோ இருக்கும்? 8x மைனஸ் 72. இந்த ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும்னா 20 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். 20 ml ஆட் பண்ணால் என்ன ஆகும்? இது வந்து மைனஸ் 8x மைனஸ் 52ன்னு சேஞ்ச் ஆகும். 8x மைனஸ் 52 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இப்போ மில்க் வந்து இதே தான் இருக்கும். வாட்டர் வந்து இந்த சேஞ்சஸ் நடக்கும். வாட்டர் வந்து 8x மைனஸ் 52ன்னு ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா then quantity of water in the final mixture becomes 50% more than that of milk. என்ன சொல்லியிருக்காங்க? வாட்டர் வந்து 50% மோர்னா 1.5 இன்டூ மில்க் இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சேஞ்ச் ஆகுது. அப்ப என்ன இருக்கும்? வாட்டரோட வேல்யூ என்னது? இதுதான். இதுங்க ஒரு வாட்டி இல்லை, இந்த பக்கம் எழுதுவோம். என்ன சொல்லியிருக்காங்க? வாட்டர் ஈக்குவல் டு 1.5 இன்டூ மில்க்னு சொல்லியிருக்காங்களா? வாட்டர் என்னது? 8x மைனஸ் 52.
1.5 இன்டூ மில்கோட வேல்யூ என்னது 7x மைனஸ் 63. ஓகேவா? இதை இப்போ மல்டிப்ளை பண்ணணும். நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 8x மைனஸ் 52 இப்படியே இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 10.5x 10.5x இன்டூ இங்கே வந்து 63னா 63 31.5னா 94.5 94.5 இப்படி இருக்குமா? இப்போ இதை வச்சு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து எக்ஸ் பண்ண என்ன 2.5x இருக்கும். 2.5x இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ் இது கிடையாது, மைனஸ் 8 இங்கிட்டு போகுது, 94 இங்கிட்டு வருது அப்படின்னா 2.5x இஸ் ஈக்குவல் டு 42.5 இருக்கும். இதை ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 17 அப்படின்னு வேல்யூ கிடைத்துவிடும். எக்ஸ் வந்து 17 இப்போ வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. ஃபைண்ட் த ஒரிஜினல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் 15:17. 15 இன்டூ 17 இதுதான் வந்து ஒரிஜினல். 15 இன்டூ 17 என்னது? 170, ஒரு 50, 220, ஒரு 30, 255 ml. இது சாரி கைஸ், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும், இந்த ஒன்றும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கொஸ்டின் வந்து நம்ம லெவலான கொஸ்டின் கிடையாது. ஆல்வே அசிஸ்டண்ட்டுக்கானது இல்லை போல, மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ரெண்டையும் மட்டும் மன்னிச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா கொஸ்டினும் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து, a shopkeeper markups the article by 100%, 70%. சிபி, எஸ்பி, எம்பி மார்க்கெட் வந்து 70%னா 170 இருக்கும். அடுத்து 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 20%, 10%. 20% குறைஞ்சா என்ன ஆகும்? 34 குறைஞ்சு 136 இருக்கும். இதுல வந்து 10% குறைஞ்சா 13.6 குறைஞ்சிச்சுன்னா 122.4 இப்படி இருக்கும். ஆமா கரெக்ட் தான், 122.4. இப்போ ப்ராஃபிட் எண்ட் இந்த 22.4 இருக்குல்ல, 22.4 அதுதான் வந்து 56 அப்படின்னா 56 அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 100 கண்டுபிடிப்போம். அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நியூ செல்லிங் பிரைஸ் when 40% டிஸ்கவுண்ட் இஸ் given. ஓகே, அதை வந்து நான் அப்போ சொல்றேன் என்னன்னு. இப்போ 22.4க்கும் 56க்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்காதுன்னு பாருங்க. இன்டூ 2 பண்ணா இது இன்டூ 2 பண்ணா என்ன ஆகுது? 112. இன்டூ இது பண்ணா இன்டூ இப்போ இது இன்டூ 4 தான் வந்து 224 வரும். அப்போ இன்டூ 0.4 பண்ணியிருக்காங்க. 224 ஓகே 0.4. அப்போ இதையும் 0.4 பண்ணணும். மல்டிப்ளை இன்டூ 0.4 பண்ணோம்னா என்ன இங்கே பாருங்களேன். இப்போ இதில் இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் 56 வந்துடும். அப்போ இதையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 25, 250 ஒரு வேல்யூ வரும். இப்போ இந்த 250ன்ற வேல்யூ தான் வந்து கரெக்டான வேல்யூ. ஓகேவா? இந்த 250ன்ற வேல்யூ தான் கரெக்டான வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வேற என்ன கேட்டிருக்காங்க? இப்போ ப்ராஃபிட் earned by him is 56 rupees. இந்த 22.4 தான் 56னா 100 250 124னா ஓகே கரெக்ட் தான். 250 இருந்தால் 306க்கு விற்றுருப்பாங்க அப்படின்றாங்க. தென் ஃபைண்ட் த நியூ செல்லிங் பிரைஸ் when discount is given by 40%. இப்போ 250 வந்து 70% இது பண்ணி வச்சிருந்தா எவ்வளோக்கு போயிருக்கும்னு சொல்லுங்க ப்ரைஸ். 250% 250 ருபீஸை வந்து 70% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும்? 250 வந்து 70% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இல்லை, இந்த கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக போகுது. 250 சாரி கைஸ். இந்த 250 வந்து காஸ்ட் பிரைஸ். நமக்கு இந்த 250 வந்து காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 250 அது வந்து காஸ்ட் பிரைஸ். நான் வந்து மண்டைக்குள்ள எஸ்பி செல்லிங் பிரைஸ்ன்னு நினைச்சே சம்ம போட்டுக்கிட்டு இருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கணும், அதனால கிடையாது. 250 இதில் வந்து என்ன? இப்போ இதுதான் 250னா நமக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னவா வந்திருக்கும்? 70% இன்டூ 170% ஆஃப் 250 தான் மார்க்கெட் பிரைஸ். 170% ஆஃப் 250 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒரு 250 வரும், அப்புறம் 7 250 150 175 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 425. ஓகே,
மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 425. இப்போ இங்க வந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். 10%னா 42.5. அப்போ 20%னா 85. அப்போ 40%னா 170. இப்போ இதுல வந்து 170 போச்சுன்னா என்ன ஆகும்? 250. இப்போ 255 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து டைம் டேக்கன் பை ஏ அலோன் டு கம்ப்ளீட் ஒர்க் இஸ் 30 days. ஏக்கு வந்து 30 நாள் ஆகுது. ஏபிசி 3 பேர் சேர்ந்தா 12 நாள்ல பண்ணிடலாம். ஏபிசி சேர்ந்தா 12 நாள்ல பண்ணிடலாம். பி வந்து லெஸ் தேன் தட் ஆஃப் சி. இப்போ சியோட எஃபிஷியன்சி எக்ஸா இருந்துச்சுன்னா பியோட எஃபிஷியன்சி இதை 2x வச்சுக்கலாம், இதை எக்ஸா வச்சுக்கலாம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை பி அலோன். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ இதுக்கு வந்து நம்ம இது போடுவோம், 60 எல்சிஎம் வச்சுக்கிட்டோம்னா இவர் வந்து 2 பார்ட் பண்ணியிருப்பாரு, இங்கே 5 பார்ட் நடந்திருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த 5 பார்ட் என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏவோடது தெரியும் நமக்கு 2 பார்ட். அப்போ பி பிளஸ் சி மட்டும் 3 பார்ட்ஸ் இருக்குமா? 3 பார்ட்ஸ் இருக்கும். இந்த 3 பார்ட்ல பியோட வந்து ஒரு பார்ட், சியோடது வந்து 2 பார்ட். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை பி அலோன் டு கம்ப்ளீட் 60% ஆஃப் த ஒர்க். 60யோட 60 என்னது? 36. அப்போ 36 டேஸ் இருக்கும். 36. ஸோ இது வந்து ஒரு பார்ட் தான் வந்து பி பண்றாரு, அதனால 36%. அடுத்து, a 300 meter long train travels at certain speed and crosses a platform. Okay. 300 meter train. பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் சொல்லலை, அப்போ ப்ளஸ் எக்ஸ். டைம் டேக்கன் வந்து என்னது? 25 செகண்ட்ஸ் எடுக்குதான். இஃப் ஸ்பீட் இன்க்ரீஸ்டு பை 5 மீட்டர் பெர் செகண்ட் இட் கிராசஸ் அ போல் இன் 12 செகண்ட்ஸ். பாருங்க, என்ன போலாதான் எடுத்துட்டு வந்தது போல. சரி வாங்க போடுவோம். 300 meter crosses a platform in 25 seconds. அடுத்து, இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ். அதுல வந்து டிஸ்டன்ஸ் என்னன்னு இருக்கும்? 300 மட்டும்தான் இருக்கும், ஏன்னா போல். இது வந்து 12ல கிராஸ் பண்ணிடுமா? 12ல கிராஸ் பண்ணிருச்சுன்னா இப்போ இதோட ஸ்பீட் என்ன இருக்கும்? ஸ்பீட் வந்து 25 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? 5 மீட்டர் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் பண்றோன்றாங்க. அப்போ இதோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? 25 மைனஸ் 5னா 20 மீட்டர் பெர் செகண்டா இருக்கும். 20 மீட்டர் பெர் செகண்டா 25 செகண்ட்ஸ் டிராவல் பண்ணியிருந்தா 500 மீட்டர் டோட்டல் டிராவல் பண்ணியிருக்கும். அப்போ 300 மீட்டர் பிளஸ் எக்ஸோ தான் 500னா எக்ஸோட வேல்யூ 200 மீட்டர். 200 மீட்டர்ஸ். அடுத்து, in section X 420 students passed while 30% fail. 420 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து 70%. அப்படின்னா 30% எவ்வளோ இருக்கும்? 180. ஓகேவா? அடுத்து, இன் செக்ஷன் ஒய் 300 ஸ்டூடெண்ட் பாஸ்டு. இது வந்து எக்ஸில், ஒய்யில் வந்து 300 பாஸ் பண்ணியிருக்கான். 300 தான் 80% தான். 20% ஃபெயிலிங். 20% ஃபெயிலிங். 8%. இது வந்து 80% இருந்துச்சுன்னா 80ல் அடிச்சா எவ்வளோ இருக்கும்? 80ல் அடிச்சோம்னா 0, 8ல் அடிச்சோம்னா 4ஆல் மட்டும் டிவைட் பண்ணுவோம். இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் கிடைச்சு. 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 150, 75. ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய்? இப்போ நான் இதில் எப்படி 75 போட்டேன்னு தெரியல. இப்போ 80% வந்து 300 ஆகுதுச்சுன்னா 80/4 போட்டால் 20% கிடச்சிடும்ல, அதனால இதை 4ஆல் மட்டும் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் ஒய் இதில் சேர்த்தா எவ்வளோ வரும்? 600 வரும். இதில் ஒரு 375. அப்போ 975 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இல்லை டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ்னா மைனஸ் பண்ணால் 225. அடுத்து, ரெக்டாங்கிளோட சைடு வந்து 35 × 20 கொடுத்துருக்காங்க. 35, 20. சர்க்கிள் such that circumference is 120%. பெரிமீட்டர்னா என்னது? 2 × L + B. 2 × L + B னா என்னது? இங்கே 70, 40, 110. 55னா 110. சரி, 110. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 120% ஆஃப். அப்போ 120/100
இதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்னது? 2πr. இப்போ ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து இது கண்டுபிடிக்கணும், அவங்களோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 60. 0 0 கேன்சல், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல். 66 இஸ் ஈக்குவல் டு 22/7 ஆர். 22 இதையும் கேன்சல் பண்ணா 3, 7 இங்கிட்டு வந்தா 21, ரேடியஸோட வேல்யூ 21. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன இருக்கும்? பை ஆர் ஸ்கொயர். 22/7 இன்டூ 21 இன்டூ 21 அடிச்சோம்னா 3, 66 இன்டூ 1320 பிளஸ் ஒரு 66 போட்டோம்னா 681386. அடுத்து பேக் கண்டென்ட் 5 green 4 blue 3 red. 5 plus 4 plus 3 என்னது? 12 பால் இருக்கான். 2 balls are drawn at random. 2 பால் எடுக்கலாங்க. கிரீன் ஒன்னாச்சும் கிரீனா இருக்கணுமா? அட்லீஸ்ட் 1 கிரீன். அட்லீஸ்ட் 1 கிரீனும் இருக்கலாம், 2 கிரீனும் எடுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கும்? 1 பை டோட்டல் என்னது? டோட்டல் வந்து என்னன்னு பார்த்தோம்? 12. அப்போ 1/12 தான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பால் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 1/12 வரும். 1/12 வராது, அதுக்குள்ள வந்து நம்ம இப்போ அதுக்குள்ள என்ன சொல்றேன், அந்த கலவுக்கு உரிய டிவிஷன் நம்ம பண்ணணும். அந்த கலவுக்கு உரிய டிவிஷன் நம்ம பண்ணணும். இதுல வந்து மொத்தம் 12 பால் இருக்கு. ஓகேவா? அடுத்து அட்லீஸ்ட் 1 கிரீன் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்ப கிரீன் இல்லாம என்னென்ன இருக்கு? ரெட்டும் ப்ளூவும் இருக்கு. ரெட்டும் ப்ளூவும் எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. இது 5 தான் இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு இப்போ ப்ராபபிலிட்டி என்ன கண்டுபிடிக்கணும்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 மைனஸ் நோ கிரீன். கிரீன் இல்லாததோட ப்ராபபிலிட்டி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இதுக்கு எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 7/12 போட்டுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னது? இது வந்து நான் கிரீன், கிரீன் இல்லாதது, இன்டூ 6/11. ஏன் அப்படின்னா கிரீன் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துட்டேன். இதுல வந்து கிரீன் இல்லாத வேல்யூ, இதுல வந்து 1 போயிடுச்சுன்னா இங்கேயும் -1, இங்கேயும் -1. அப்போ 6/11. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். 1 2 அப்போ வந்து 7/22 அப்படின்றது தான் ஆன்சர். 7/22 தான் ஆன்சர். அடுத்து A sold a camera to B at profit of 30%. A B 100க்கு வாங்கினா 130 வித்துருக்கான். A sold camera to B for 4,200 rupees. 4,200 இருந்தா 1,800 rupees, 1,800 லாஸ் ஆயிருக்குமா? அப்போ 100ஓட தான் 6,000 இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? 7,800 மாறி இருக்கும். ஓகேவா? இருங்க நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 4,200க்கு வித்திருந்தால், இஃப் சப்போஸ் அப்படி வித்திருந்தா என்ன இருக்கும்? 100 தான், 100 rupeesக்கு வாங்கினதை 4,200க்கு வித்திருந்தா லாஸ் வந்து 1,800 இருந்ததுமா? லாஸ்னா நம்ம என்னது? செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் தானே லாஸ். காஸ்ட் பிரைஸ் என்னன்னு நமக்கு தெரியாது, எக்ஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் என்னது? 4,200. இதோட வேல்யூ தான் 1,800ன்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ 6,000 இருந்திருக்கும். இது என்னது? சிபி. இது சிபி வந்து 6,000 இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு பி வித்திருப்பான்? பி கிட்ட எவ்வளோக்கு வித்திருப்பாங்கன்னா 7,800க்கு வித்திருப்பாங்க. ஓகேவா? எத்தனை சம் பார்த்துருக்கோம்? 24 சம் தான் பார்த்துருக்கோம். 1 மணி நேரம் போயிடுச்சு. வாங்க அடுத்த சம் பார்ப்போம். There are two numbers A and B whose ratio is 4:3. A, B 4:3 இருக்கு. If 24 is subtracted from A, 4x 3x வச்சுக்கோங்க. 4x minus 24 அதே மாதிரி 3x plus 24 மாறுச்சுன்னா 7:6 சேஞ்ச் ஆகுமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 24x minus 144 is equal to 21x plus 168 இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி, இது 24 இங்கிட்டு வரட்டும், 168 இங்கிட்டு வரட்டும். இல்லை வெயிட் பண்ணுங்க, 6 போட்டோம்னா 24,
144 கரெக்டு. 7 எங்கிட்டு போச்சுன்னா 21. கரெக்டு தான். 24x மைனஸ் 21x இருக்குமா, ஈக்குவல் டு 144 அங்கிட்டு போச்சுன்னா 144 ப்ளஸ் 168. இது 3x இஸ் ஈக்குவல் டு, இது 3xனா இங்கே என்ன வேல்யூ இருக்கும், 200, 300, 312, 312. இதை கடிச்சு விட்டா என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 104ன்னு இருக்கும். வேல்யூ ஆஃப் ஏ என்னது, இன்டூ 4, 414. 414. ஓகேவா. அடுத்து percentage of father is 4 time of son. son எக்ஸா இருந்துச்சுன்னா father வந்து 4xஆ இருக்கும். ஆஃப்டர் 5 years அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 4x ப்ளஸ் 5ன்னு சேஞ்ச் ஆகும். ஏஜ் ஆஃப் ஃபாதர் வில் பி 5 டைம்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சன். இப்போ இது 5xஆ இருக்குமா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, இங்கே நமக்கு தெரியும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைச்சதும். எக்ஸ் ஈக்குவல் டு 5னா சன்னோட ஏஜ் பர்சன்டேஜ் வந்து 10, அப்பாவோட பர்சன்டேஜ் வந்து சன்னோட பர்சன்டேஜ் வந்து 5. இப்போ ஃபாதரோடது 20 வயசுல குழந்தை. 20. பர்சன்டேஜ் ஆஃப் மதர் இஸ் 2 years யங்கர் தேன் ஃபாதர். இதுல வந்து 2 மைனஸ் பண்ணா 18. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மதர். 18 புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ அப்படின்னா சன்னோட ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸா இருந்துச்சுன்னா ஃபாதரோட ஏஜ் வந்து 4xஆ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சன்னோட ஏஜ் வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா சன்னோட ஏஜ் வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா ஃபாதரோட ஏஜ் 4xஆ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 5 years ஆஃப்டர் 5 years, ஆஃப்டர்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணுவோம். ஆஃப்டர் 5 years ப்ளஸ் 5, ரெண்டு பேருக்குமே ப்ளஸ் ப்ளஸ் 5. அப்போ பர்சன்டேஜ் ஃபாதரோட ஏஜ் வந்து 5xஆ சேஞ்ச் ஆகுதான். 5 டைம்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சன்னா சேஞ்ச் ஆகுதான். அப்போ 5x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5னா சன்னோட பர்சன்டேஜ் எக்ஸ், ஃபாதரோட பர்சன்டேஜ் 5, ஃபாதரோட பர்சன்டேஜ் 20, மதர் வந்து 2 வயசு கம்மியாக இருக்காங்க 18, -2 போட்டோம்னா 18. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஏ. பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் 16 years. ஏ வந்து 16. A வந்து 16. ஆஃப்டர் 4 years ரேஷியோ ஆஃப் A to B இஸ் 5:12. ஆஃப்டர் 4னா என்ன ஆகும், இது 20 ஆகும். இது 20 ஆகிறப்போ 5:12னா இது என்னவா இருக்கும், 48 இருக்கும். 48க்கு இது எப்போ, 4 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடினா பர்சன்டேஜ் 44. இதுல இருந்து 3 வயசு குறைச்சா 41. 41 -3. ஓகே. அடுத்து ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அன் ஆர்டிக்கல் 100க்கு வாங்கி 160க்கு விற்கிறாப்புல. இது வந்து மார்க்கெட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ். he allows 25% டிஸ்கவுண்ட். இதுல 25% டிஸ்கவுண்ட்னா 40 குறையும். அப்போ 120க்கு விற்கிறாப்புல. எஸ்பி, இது சிபி. சாரி. அப்புறம் இதுல ஒரு 20%. இப்போ என்ன பண்றாருன்னா 750 கிராம் வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் 1 kg, 1 கிலோ போடுறதுக்கு பதிலாக 750 கிராம் தான் போடுறாராம். 750 கிராம்ஸுக்கு 120 rupees வாங்குறாரு. ஆக்சுவலாக அவர் கடையில் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாரு, 750 75 கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ அப்போ இதுக்கு எவ்வளோ சேஞ்ச் இருக்கு, 25 55. 55/120 இன்டூ 100. இது போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது போட்டால் என்ன ஆகும், இது வந்து 5 6 255. இல்லை, நம்ம கேன்சல் பண்ணிட்டு அப்போ தான் 5ஓட போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 50 54னா 9 டைம்ஸ் வரும். 9 5s are 45. 9ல இப்போ இன்னும் கொஞ்சம் இது இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 45 நம்ம. ஓகேவா. அடுத்து இந்த கொஸ்டின் கைட்லியில் கேட்டிருந்த கொஸ்டின் நினைக்கிறேன். அடுத்து ஓகே, அடுத்த சம். 88 liters ஆஃப் மிக்சர் கண்டெயின் ஜூஸ். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே கைஸ். இப்போ 100ல இருக்கு காஸ்ட் ப்ரைஸு, 120 160க்கு வந்து இது மார்க்கெட் ப்ரைஸ் வருது. அடுத்து he allows 25% டிஸ்கவுண்ட். இங்கே ஒரு 25 குறையுது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 25 குறைஞ்சிருச்சு. இப்போ டோட்டலாக என்னது 75. இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னது 55. இல்லை சாரி, இது வந்து தப்பாக பண்ணிட்டோம்.
ம். இப்போ என்னன்னா 55 குறையுதா? 55ஓட காஸ்ட் பிரைஸோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். நம்ம செல்லிங் பிரைஸோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். காஸ்ட் பிரைஸோட பண்ணா 55% வரும். 100, 100 கேன்சல் ஆயிட்டு 55% வந்திருக்கும். அடுத்து 88 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் கண்டெயின் ஜூஸ் அண்ட் வாட்டர் இன் த ரேஷியோ ஆஃப் 6:5 அப்படின்னா 48:40 இருக்கும். 48:40 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. இஃப் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் ஜூஸ் இஸ் ஆடட் இன் த மிக்சர், எக்ஸ் லிட்டர் ஆஃப் ஜூஸ் வந்து இது வந்து ஜூஸ் வாட்டர் எக்ஸ் ஆட் பண்றாங்க 48 பிளஸ் எக்ஸ், அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 3:2 ஆகுதான். இது 40 அப்படியே தான் இருக்கு. 40 தான் 2%, 2 பார்ட்னா 3 பார்ட் எவ்வளவா இருக்கும் 60. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 12. ஓகேவா? அடுத்து downstream speed to upstream speed of a boat 2:1. downstream speed to upstream speed of the boat வந்து 2:1 தான். downstream upstream. okay. boat cover 45 kilometer downstream x2 x1 x னு வச்சுக்கலாம். 45 kilometer downstream in t plus 1 hour. also 18 kilometer upstream in t hours. 18 kilometer upstream in t hours. value of t. okay. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ நமக்கு நார்மலா ஃபார்முலா என்ன தெரியும்? distance is equal to speed into time. இங்க distance என்னது 45. அப்போ 45 is equal to speed என்னது 2x into t plus 1. t plus 1. ஓகேவா? அதே மாதிரி இங்க 18 is equal to x into t. இப்போ நீங்க இதுல வந்து இப்போ இது நீங்க வந்து காமனா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இந்த ரெண்டையும் இப்போ இது ஈக்குவேட் பண்ணிட்டா போதும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டால் போதும். அப்ப என்ன கிடைக்கும்? 45 is equal to 2xt plus 2x இப்படி இருக்கும். அதே மாதிரி 18 is equal to xt மட்டும் இருக்கும். இப்போ xt மட்டும் காமனா வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? 45 minus 2x by 2 is equal to xt. அதே மாதிரி இங்கே 18 equal to xt இருக்கா. அப்ப இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். 45 அப்ப equal to 18 ஆயிருமா? இப்போ 2 இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? 36 equal to 45 minus 2x. 2x இங்க வந்தா இங்க வந்து 9. x equal to 4.5. x வந்து 4.5 இருந்துச்சுன்னா 4.5 4.5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீமோடது என்னவா இருக்கும்? 9 4.5 இருக்கும். அப்போ t வேல்யூ வந்து 5 இருக்கும். t plus 1 வந்து 5 இருக்கும். t யோட வேல்யூ 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்க என்ன போட்டிருக்காங்க? 18 by 4.5 அடிச்சாலே நமக்கு 4ன்னு வேல்யூ கிடைச்சிக்கும். ஸோ t யோட வேல்யூ 4. அடுத்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 16 ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ். 16 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா டோட்டல் சம் எவ்வளோ இருக்கும்? 16 எக்ஸா இருக்கும். இஃப் அ டீச்சர் ஹூஸ் ஏஜ் இஸ் 54 அப்படின்னா பிளஸ் 54 ஆட் ஆகுது. பிளஸ் 54 ஆட் ஆகிறப்ப ஆவரேஜ் என்ன ஆகுது? 16ல இருந்து 18 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 18 into 16 தான் வந்து 18 into 16 ஆவரேஜ் 16 ஆகுது. அதில் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகுது 18. 18 into 17 போகும். 17 வரும். 18 into 17 வந்தால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து 10ல போட்டோம்னா 180, அடுத்து ஒரு 90, அடுத்து வந்து ஒரு 36, 7, 30 ப்ளஸ் 1 போட்டோம்னா ப்ளஸ் 1 2 போட்டோம்னா 306ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 16x is equal to 54 மைனஸ் ஆனால் என்ன ஆகும்? 252. 252னா 16th டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 254 தானே கேன்சல் ஆகும். 56 தான். average of 16 students in a class வந்து x. அப்போ 16x தான் டோட்டலாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ப்ளஸ் 54.
ஆவரேஜ் இன்க்ரீஸ்டு பை 2 years. Average increased by 2 years. ஓகே 84 போச்சுன்னா 252 தான். 2.75 தான் வருது. வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓ இப்போ நமக்கு வந்து அந்த பழைய வேல்யூ கேட்குறாங்களா? சரி விடுங்க, இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ என்ன ஆகுது, 2 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு ஆளுக்கும் 2 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ 54 வயசு அவங்களுக்கு. 54 வயசு. அப்படி இருக்கப்ப 2 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? 2 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ஆவரேஜ் வந்து 16 இருக்கிற பட்சத்துல எக்ஸ் இயர்ஸ் 16x ஆகுது. 17 is 2x plus 2. இந்த இடத்துல தான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆவரேஜ் தான் சேஞ்ச் ஆகுது. நான் வந்து கவுண்டை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த 306ன்ற வேல்யூ வந்து தப்பு. இந்த மெத்தட் போட்டது வந்து தப்பு. என்ன பண்ணணும் அப்படின்னா, 16ஓட ஆவரேஜ் இது. அப்போ 16 + 54 ஆவரேஜ் என்னன்னா 17 into x plus 2. இதுதான் கரெக்டான ஈக்குவேஷன். அப்போ 16x plus 54 is equal to 17x plus 34. இப்போ இதை கேன்சல் பண்ணும். இது இங்கிட்ட வந்து இது எங்கிட்ட வந்துச்சுன்னா 20 equal to x இருக்கும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 20. ஓகே, அடுத்து ரீட்டைலர் மார்க்அப். இப்படிதான் எல்லா சமமே ஆக்சுவலா ஈஸி லெவல்ல தாங்க ஈஸி இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் குழப்பச்சுனாலே இன்னொரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் டக்குன்னு கிடைச்சிடும். ரீட்டைல் மார்க்கெட் ஆஃப் ஆர்டிகல் 35% காஸ்ட் ப்ரைஸ். 200 இருந்துச்சுன்னா 270க்கு விற்கிறாரு. அண்ட் ஏர்ன் ருபீஸ் 96. இதுல வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 10%னா 27, 20%னா 54 காஸ்டா எவ்வளவு இருக்கும்? 16 இருக்கும். 216. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 96 ருபீஸ். இந்த 16 வந்து 96 இருந்துச்சுன்னா 100க்கு வந்து 8 டைம்ஸ். 100 இருந்தா 108ன்னு இருக்கும். அப்போ 96 வரணும். 96னா இன்டூ 12. அப்போ 1200 இருந்தாதான் 96 வரும். 1296 விற்க முடியும். என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் ஆன் த மார்க்கெட் பிரைஸ் தென் ஃபைண்ட் த ரீட்டைல் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் ஆர்டிகல். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? சிபி கண்டுபிடிச்சாச்சு. சிபி இது வந்து எஸ்பி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இஃப் ஹி செல்ஸ் த ஆர்டிகல் 15% டிஸ்கவுண்ட் ஆன் மார்க்கெட் பிரைஸ். இப்போ ஆக்சுவலா வந்து 35%, 1200க்கு வந்து 35%னா என்ன வரும்? 420 வரும். அப்போ 1200ல வந்து 1620 வைக்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுல 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. இதுல 15% டிஸ்கவுண்ட் ஆனா என்ன ஆகும்? 15%னா ஒரு 162 பிளஸ் ஒரு 81 ஆட் பண்ணோம்னா 243. இதுல வந்து 243 போச்சுன்னா 7, 11 4 போச்சுனாலும் 7, 15ல 2 போச்சுன்னா 13. அப்போ 177. ஏன்னா 1200 சிபி, அதுல வந்து 1300ல வந்து அதை கழிச்சோம்னா 177. A sum of rupees 1400 become 2408 in 2 years. 8 years on simple interest. 8 years on simple interest. என்ன பண்றாங்கன்னா 1400 வந்து 1008 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது 8 இயர்ஸ் ஆஃப் டைம் பீரியட்ல. இப்போ 8 இயர்ஸா, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து 12% பிரதானமா. இதுலயும் வந்து 4 இயர்ஸ் 4 இயர்ஸா பிரிச்சு ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து 12%. அப்போ மிச்சம் எவ்வளோன்னு இருக்கும்? அப்போ 48% வந்து இதுல வந்து கிடைச்சிருக்கும். அப்போ மிச்சம் எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 4 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்படி இது வந்து இப்படி இந்த 12% ஸ்ப்ளிட் பண்ணது கரெக்ட் தான். ஆனா வந்து மிச்சம் 52% இது அப்படின்ற மாதிரி எழுதக்கூடாது. ஓகேவா? இப்ப இந்த 1008ல ஃபர்ஸ்ட் என்ன வந்து 12% கேட்டிருக்காங்க. அப்போ 1400
1400ஓட 12% என்னது? எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷம் பண்றாங்க பை 100. இதை கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? 14 into 12 into 4. 14 into 12 என்ன ஆகும்? 14 into 12 into 14 into 12 வந்து 140, 168 into 4 672. 672. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸுக்கு இது. அப்ப செகண்ட் 4 இயர்ஸ்க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்னா 28, 328, 336 செகண்ட் 4 இயர்ஸ்ல கிடைச்சிருக்கும். 4ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 4ஆல டிவைட் பண்ணா 32 × 8 14 × 4 84 ரூபாய். 84 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது. எப்படி? 1400க்கு 84%. இப்போ அப்ப இதை வந்து நம்ம இது பண்ணி பார்க்கணும். இதை வந்து ஃபார்முலால போடணும். எந்த ஃபார்முலானா P into N into R. PNR by 100 ஃபார்முலால. P என்னது? 1400 into N வந்து 4 இயர்ஸ். இல்ல 4 இயர்ஸ் வராது. இங்க வந்து 1 இயர் தான் நம்ம எடுத்திருக்கோம். 84ன்றது. ஏன்னா இங்க கேன்சல் பண்ணியாச்சுல 1 into rate of interest தெரியாது by 100 is equal to 84. இது கேன்சல் ஆயிடும் 6. அப்போ ரேட்டோட இது என்னது? 6% அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து percentage of Deepa is 50% more than that of Ram. ராமோட ஏஜ் வந்து 10 இருந்துச்சுன்னா தீபாவோட ஏஜ் வந்து 15 இருக்கும். And age of Deepa 5 years ago was 50% of the இது xன்னு வச்சுக்கலாம். ஏஜ் ஆஃப் தீபா 5 years ago 15x minus 5. 5 years ago is equal to என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15% of age of Ram 10 years hence. அப்போ 10x plus 10 by 5 by 2. 10x plus 10 இதோட 50%ன்னு சொல்லியிருக்காங்க. 50 by 100. இது என்ன அடிச்சா என்ன ஆகும்? 5x plus 5 இருக்குமா? 5x plus 5 is equal to 15x minus 5 இருக்கும். இது வந்துச்சுன்னா 10 is equal to 10x இருக்கும். x equal to 1. இதுதான் percentage. Find the sum of their ages after 5 yearsனா 10 plus 15னா 25 plus 10 35. இதுதான் ஆன்சர். A and B alone can complete piece of work in 16 days. A வந்து 16 நாள், B வந்து 20 நாள் எடுத்துக்கிறாங்க. எஃபிஷியன்சி போடணும்னா என்ன எடுக்கணும்? இங்கே 80 போட்டா 5 பார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, 4 பார்ட் ஒர்க்கு. அடுத்து ஏ வந்து 4 நாள் வேலை பார்க்கறாரு. ஏ வந்து 4 நாள் வேலை பார்க்கறாருன்னா 20 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஏ ஸ்டார்டட் ஒர்க் அலோன் அண்ட் லெஃப்ட் ஆஃப்டர் 4 days. 4 days ஆஃப்டர் அடுத்து பி கம்ப்ளீட்டட் த ரிமைனிங் ஒர்க். அப்போ பி வந்து மிச்சம் எவ்வளோ பண்ணியிருக்கணும்? பி இன்டூ என்ன போட்டால் 60 வந்திருக்கும், 15 போட்டால் 16 வந்திருக்கும். அப்போ 15 days. அடுத்து ராஜோட அவர்லி வேஜ் என்னது? இன்க்ரீஸ்டு பை 15%. இப்போ நீங்கள் பாருங்களேன், வேஜ் இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், டபிள்யூன்னு வச்சுக்கலாம். இதை வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? 1.15 வேஜாக மாறிடுமா? இன்டூ ஹவர்லி ரேட்டு தான் வந்து 2400ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது? இஸ் டிக்ரீஸ்டு பை 20%. டிக்ரீஸ்டு பை 20%னா என்ன ஆகும்? 0.8ன்னு ஆகும். 0.8ன்னு சேஞ்ச் ஆகும். இப்படி 0.8ன்னு சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? இப்போ இப்படி 0.8ன்னு சேஞ்ச் ஆச்சுன்னா இப்போ எவ்வளோ சேலரி வாங்குவான்னு கேட்பாங்க. என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 0.8h. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 115 into 8 போட்டோம்னா 800 ப்ளஸ் வரும் 120, 920 வரும். 920 எத்தனை டெசிமல்? 3 டெசிமல்னா 0.92 சேஞ்ச் ஆகும். அப்போது இது வந்து WHன்னு இருக்கும். WH வந்து 0.92 WH சேஞ்ச் ஆகுது. அப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு? 0.8 ரெடியூஸ் ஆகிருக்கு. 0.8னா என்னது? 8% தான் 0.8. 8% தான் 0.8. அப்போ 8% ஆஃப் 2400 கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் கிடச்சிடும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆகும்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல். 8 into 24 வந்து 160, 192.
இது வந்து ரெடியூஸ் ஆகுது இங்கே வந்து 192 ரெடியூஸ் ஆச்சுன்னா 2208. ஓகேவா கைஸ், இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நம்ம வந்து வேஜ் இன்டூ ஹவர்லி ரேட் எடுத்திருக்கோம். அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ சேஞ்ச் ஆகுது 0.920 சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறது எவ்வளோ? 0.8. அப்போ அந்த 0.8 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். அடுத்து அர்ஜுன் கேன் ஃபினிஷ் எ டாஸ்க் இன் 8 days. அர்ஜுன் வந்து 8 daysல பண்ணுறானா. பரத் என்ன பண்ணுறாருன்னா 12 daysல பண்ணுறாங்க. தே ஸ்டார்டட் ஒர்க் டுகெதர். அப்போ இதுக்கு வந்து 36ன்னு வச்சுக்கிட்டா 8th டேபிளில் 36 வராதோ? 72 72ன்னு வச்சுக்கிட்டா 36 வராதாமா, 24 வரும். 24ன்னு வச்சுக்கிட்டா இது வந்து 3 பார்ட் பண்ணியிருப்பாரு, இவங்க வந்து 2 பார்ட் தான் ஒரு நாளைக்கு பண்ணியிருப்பாங்க. இப்படின்னு தான் வரும். ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர். அர்ஜுன் வந்து 2 நாளைக்கு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த டைம் லைன் மெத்தட்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு கைஸ். என்னன்னா இப்போ இதுதான் இது இல்லை, இதுதான் டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ டோட்டல் ஒர்க்கு இது வந்து ஸ்டார்ட்டு, இது எண்டாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அர்ஜுன் ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ இந்த நாள் யார்? பரத் மட்டும் வேலை பார்த்துருப்பாரு. இங்கே அர்ஜுனும் பரத்தும் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ இப்போ பரத் வந்து எவ்வளோ வேலை பார்த்துருப்பாரு? பரத் வந்து ஒரு நாளைக்கு 2 பார்ட் பண்ணுறாருன்னா இங்கே 2 நாள்னு நமக்கு தெரியும், 2 daysனு தெரியும். அப்போ பரத் வந்து 4 பார்ட் ஆஃப் ஒர்க்கை பண்ணியிருப்பாரு. மொத்தமே 24 தான். 24ல் 4 போயிருச்சுன்னா மிச்சம் 20. இந்த 20யை தான் இவங்க பண்ணியிருப்பாங்களா? இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும்? 5 பார்ட்ஸ். 5 பார்ட்டை 20 daysல பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? டோட்டல் டேஸ் வந்து 4 days ஆயிருக்கும். ப்ளஸ் இந்த 2 days எதுக்கு? டோட்டல் ஒர்க்கை தானே கேட்டிருக்காங்க. 4 + 2 6, அதனால 6 days. ஓகேவா? ஓகே. அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ. நம்ம பேசாத நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி கொண்டு போவோம் கைஸ். இதுக்கு அடுத்து மெயின்ஸுக்கு படிக்கிறப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் செட் ஆச்சுன்னா பண்ணுவோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் பி அண்ட் கியூ இஸ் 12. பிக்கும் கியூக்கும் டிஃபரன்ஸ் வந்து 12. கியூ தான் பெரிய நம்பர் தான். அப்போ கியூ மைனஸ் பின்னு போடணும். கியூ மைனஸ் பி வந்து 12. அடுத்து 8 is subtracted from p. If 8 is subtracted from p, resultant value equal to 1/4 less than q னா 3/4 of q கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்போ 4 இங்கிட்டு கொண்டு போனா 4p minus 32. 4p minus 32 is equal to 3q. இப்போ 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? ஒரு ஈக்குவேஷன் என்னது? q minus p is equal to 12. இன்னொரு ஈக்குவேஷன் என்னது? இப்போ இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வாங்க. 3p minus 4p equal to minus 32 இருக்கும். இப்போ இதை சேஞ்ச் பண்ணுங்க. இதை 4 மேலே இருக்கிறத 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 3p. இது வந்து 4qன்னு சேஞ்ச் ஆகும். இது வந்து 3q தானே? ஏன் இப்படி தப்பா போட்டிருக்கேன்? இது q. சேஞ்ச் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 4q minus 4p ஈக்குவல் டு 48ன்னு சேஞ்ச் ஆகும். ஓகே கைஸ், இப்போ நமக்கு வந்து இதில் என்ன பண்ணணும்னா இதை மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏன் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். இப்போது என்னன்னா இதில் என்ன பண்ணோம்? 1q வரும். இதுவும் கேன்சல் ஆயிடும். இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 70 80ன்னு இருக்கும். க்யூவோட வேல்யூ 80. அப்போ பியோட வேல்யூ என்னது? 80ல் வந்து 12 டிஃபரன்ஸ்னால் 12 மைனஸ் பண்ணால் க்யூ கிடச்சிடும். அப்போது 68. அப்போ ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும்? பி வந்து 68 இருந்துச்சுன்னா 148ன்னு ஆன்சர். ஓகே. இதுக்கு ட்ரெயின் ஏ கிராசஸ் அ போல் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் லென்த். ட்ரெயின் ஏ வந்து 240 மீட்டரும் போலும் சேர்ந்து 10 செகண்ட்ஸில் போகுது. ப்ளஸ் எக்ஸ், ஏன்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ், ட்ரெயினோட சைஸ் இது. இதை வந்து 10 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. இல்லை இருங்க சேர்த்து கிராஸ் பண்ணலை. போல் பிளாட்ஃபார்ம். போல்னா என்னது? எக்ஸ் டிஸ்டன்ஸ். அப்படின்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் மட்டும் இது எக்ஸ் ப்ளஸ் 240 இருக்கும். இதை வந்து 10 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணி இதில் 15 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்னா
240 மீட்டர்ஸை 5 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. அப்போ ஸ்பீட் என்னது 48 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தென் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ட்ரெயின் ஏ டு கிராஸ் டனல் ஆஃப் 960 மீட்டர்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், 960 ப்ளஸ் ஒரு 240 இருக்கும். 240 தானே, இது ஒரு நிமிஷம். 240 பிளாட்ஃபார்மோட லென்த் தான் 240 வராது. 960/48 போட்டால் என்ன ஆகும், 20 வரும். அது இல்லாமல் இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், போலுக்கே 10 செகண்ட்ஸ் நடக்குது. அப்போ மொத்தம் சேர்த்துக்கணும் ரெண்டையும், 30 செகண்ட்ஸ். இதை வந்து வேற எப்படி போடலாம் அப்படின்னா, நீங்கள் பாருங்களேன், இப்போ 5 செகண்ட், இப்போ 48 மீட்டர் பெர் செகண்ட் கிடச்சிருச்சு. அப்போ இதோட லென்த் என்ன கிடச்சிருக்கும், ட்ரெயினோட லென்த் வந்து 480 மீட்டர் பெர் செகண்ட் கிடச்சிருக்கும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 480 + 960 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 40 13 1340 கிடைக்கும். இதை டிவைட் பை 48 பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு. ஓகேவா, பண்ணி பாருங்க. அடுத்து அங்கூர் ஸ்கோர்ஸ் 40% இன் அன் எக்ஸாம். 40/100 எக்ஸ் வந்து டோட்டல் மார்க்ஸ். அண்ட் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் பாசிங் மார்க் பை 30. அப்போ பாஸ் மார்க்கை விட 30 கம்மியாக இருக்கு. அப்போ ப்ளஸ் 30 பண்ணால் பாஸ் மார்க் கிடைச்சதும். அடுத்து விக்ரம் ஸ்கோர்ஸ் 65%, 65/100 விச் இஸ் 20 above பாசிங் மார்க். அப்போ மைனஸ் இதுல இருந்து 20 மைனஸ் பண்ணா பாசிங் மார்க் கிடைச்சிடும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல். இப்போ நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்னன்னா, இப்போ இந்த 45 இங்கிட்டு 40% இங்கிட்டு கொண்டு 20 அங்கிட்டு கொண்டு போயிருங்க. 50 is equal to 25x/100 இருக்கும். 25x/100 என்ன, 1/4. 4 இங்கிட்டு வந்துச்சுன்னா x equal to 200. 200 இருக்கும் பட்சத்தில் என்ன கேட்டிருக்காங்க, அவங்க பாசிங் மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 40% எவ்வளோ, 200ஓட 40% வந்து 80 ப்ளஸ் 30 போட்டால் 110. அதுதான் பாசிங் மார்க், 110. ஓகேவா. அடுத்தது 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கன்சிக்யூட்டிவ் நம்பர் தான் என்ன, எக்ஸ், x+1, x+2, x+3, x+4. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 3யோட சம் மட்டும் 81 இருக்கான். 3x+3 தான் 81. அப்போ அது 3x ஈக்குவல் டு 78ன்னு இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26ன்னு இருக்கும். அப்போ 26, 27, 28. என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர். 26ஓட ஸ்கொயர் என்னது, 676. அடுத்து 26ஓட ஸ்கொயர் 50% ஆஃப் த தேர்ட் நம்பர். இதுல 15%. இப்போ 50% 14, 50% ஆஃப் த ஃபிஃப்த் நம்பர். ஃபிஃப்த் இது வந்து 30ன்னு இருக்கும். அப்போ 15. 680, 90, 705 இருக்கு. ஓகே, 705. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 6 கேர்ள்ஸ் வந்து 52ன்னு இருந்தா சம் வந்து எவ்வளோன்னு இருக்கும், 310ன்னு இருக்கும். 312ன்னு இருக்கும். அடுத்து 2 more girls joined. அப்போ 8 கேர்ள்ஸாக மாறுவாங்க. ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. என்னன்னு டிக்ரீஸ் ஆகுது, 4 kgs டிக்ரீஸ் ஆகுது, 48ன்னு இருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்னன்னு இருக்கும், 320 ப்ளஸ் 64, 384. கம்பைன்டு வெயிட் ஆஃப் புது கேர்ள்ஸோட வெயிட் என்னது, 7, 2, 72. 72 கேஜி. ரைஸ் அவ்வளோதான், 10 சம் தான் அதுக்கு. ஃபயராக போடுங்க எல்லாரும். பஸ் கவர்ஸ் a distance of 450 kilometers in 5 hours. அப்போ 90 km/h ஸ்பீடில் போயிருக்கு. ஸ்பீட் ஆஃப் அ கார் இஸ் 4/5 ஆஃப் ஸ்பீட் ஆஃப் பஸ். 4/5னா என்ன ஆகும், 5ஆல் அடிச்சா 18, 4 × 18, 40, 32, 72 km/h தான் பஸ்ஸோட ஸ்பீடு, காரோட ஸ்பீடு. அப்போ 360 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு என்ன ஆகும், 360/72 அப்படின்னா 5 டைம்ஸா, 5. ஆமா, 5 hours. அடுத்து பாப்புலேஷன் ஆஃப் டவுன் டிக்ரீசஸ் பை 20%. 100ல இருந்து 120 சேஞ்ச் ஆகுது ஃபர்ஸ்ட் இயர். அப்போ தான் வந்து 108 சேஞ்ச் ஆகுது. ஓவரால் சேஞ்ச் வந்து 8%. இதெல்லாம் என்ன ப்ரோ கொஸ்டின். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. ஏ ப்ளஸ் பி வந்து 10 days தான். ஏ மட்டும் 15 நாள் எடுக்குதான். அப்போ வந்து டைம் டேக்கன் பை பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கும் காமன் என்னது, 30. 30னா இது 3 பார்ட் பண்ணுவாங்க, இவங்க 2 பார்ட் பண்ணுவாங்க. 3 பார்ட், இது வந்து 2 பார்ட் ஒரு நாளைக்கு.
அப்போ டிஃபரன்ஸ் என்னது, பி வந்து 30 நாள் எடுப்பாங்க சிங்கிள் பார்ட் ஒன் பார்ட் பண்ணுறதுக்கு. 60% ஆஃப் ஒர்க்னா இதில் வந்து 18 பார்ட் பண்ணால் போதும். அப்போ 18 நாள் ஆகும். அடுத்து PQ ஆல் கம்ப்ளீட் ஒர்க் இன் 30 days. P வந்து 30, Q வந்து 20, ஆல் வந்து 10 days எழுதலாங்களாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து இப்போ நம்ம முதல் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். எஃபிஷியன்சியை வந்து 60ன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒர்க் டோட்டல் ஒர்க் 60 இருந்தால் 2 பார்ட் 3 பார்ட் 6 பார்ட் பண்ணணும். கரெக்டு தானே? 6 பார்ட். டோட்டல் ஒர்க்கு தே கம்ப்ளீட் ஒர்க் டோட்டல் வேஜஸ் வந்து 1800 தான். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், 11 பார்ட் வரும். 11 பார்ட்டுக்கு வேஜ் வந்து 8800. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன ஆகும், ஸ்ப்ளிட் பண்ணால் 800 இருக்கும். 1600 இவருக்கு 2400, இவருக்கு வந்து 4800 கிடச்சிருக்கும். வேஜஸ் ஆஃப் ஆர் அண்ட் பி இவங்களோட டிஃபரன்ஸ் என்னது, இவங்களுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 200, 3200 தான் டிஃபரன்ஸ். கைஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 10 நாள் ஆகுதான், ஏ வந்து 15 நாளில் போடுறோம், பண்ணிடுவானா அந்த வேலையை. பி வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 10 நாள், ஏ மட்டும் தனியாக பண்ணால் 15 நாள். அப்போ எல்சிஎம் 30 எடுக்கிறப்போ ஏவும் சியும் 3 பார்ட் பண்ணுவாங்க, பி வந்து 2 பார்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த 3ல் வந்து இது என்னது, ஏ ப்ளஸ் பி தானே. அப்போ ஏவோட 2 பார்ட்டை மைனஸ் பண்ணிட்டா பியோட பார்ட்ஸ் கிடச்சிருவாங்க. பி வந்து 1 பார்ட் பண்ணுறாரு, அதனால 1 பார்ட். 60% ஆஃப் த ஒர்க், 60 நம்ம ஒர்க் என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், 60% ஆஃப் 30. 13 தானே ஒர்க் அசியூம் பண்ணியிருக்கோம், அதனால 60% ஆஃப் 30. இதோட வேல்யூ 18 by 1, அதனால தான் 18 பார்ட்டை 18 நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து trains A and B start from A, B towards each other. ஓகே, இங்கே இருக்காங்க XY. A வந்து 40, B வந்து 60. ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து 100 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். இல்லை, இதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அட் எனி பாயிண்ட் P பிட்வீன் ஸ்டேஷன் X and Q ஆஃப்டர் என்னன்னா 2 பேரும் 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க கைஸ். 2 பேரும் 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து 100 எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இவரு ஒரு 4.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுவார், இவரும் ஒரு 4.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுவார். ஓகேவா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்ஸ். இவங்க 4.5 மணி நேரம். இப்போ 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 இவர் 4 மணி நேரம் போய் 4.5 மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாரு, இன்டூ 4.5 போட்டிங்கன்னா கிடச்சிடும். அதேமாதிரி இன்டூ இங்கே அப்போது 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. வேணா நீங்கள் போட்டு பாருங்க. 4.5 இன்டூ 40 என்ன ஆகும், 160 + 0.5னா 180 கிலோமீட்டர்ஸ். இன்டூ 6 போட்டால் என்ன ஆகும், அப்போ 6 போட்டோம்னா 240 + 0.5னா 30, 270. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 450 கிலோமீட்டர்ஸ். ஆன்சர் வந்து விட்டது. அடுத்து ஷாப்கீப்பர் ஹேஸ் 10 ஆப்பிள்ஸ். 10 ஆப்பிள்ஸ் வச்சுருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள் வந்து 25. ஓகே, அப்போ டோட்டல் வாங்கினது எவ்வளோ, 250க்கு வாங்கியிருப்பாரு. இஃப் 80% ஆஃப் த ஆப்பிள், 80%னா என்னது, 8 ஆப்பிள்ஸை வந்து 20% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. அப்போ 25ல் வந்து 20%னா 5 ரூபா கூட்டி 30 ரூபாய்க்கு விற்கிறாரு, 240 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. அப்போது ஓவரால் பர்சன்டேஜ் அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவரால் பர்சன்டேஜ் வந்து என்னன்னா 30% ப்ராஃபிட் கொடுக்கணுமா. 30% ப்ராஃபிட்னா என்னது, 30% ப்ராஃபிட்னா 32.5 ருபீஸ்க்கு விற்கணும். 325க்கு விற்றா தான் 30% ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் வந்து இதுக்கு 30% ப்ராஃபிட். ஓகேவா? அப்போ மிச்சம் இருக்க 2 பழத்தை மட்டும் எவ்வளோக்கு அவர் விற்கணும்னா, இப்போ 240ல் வந்து 325 மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், 60, 85. அப்போது ஒரு பழத்தை அவர் எவ்வளோக்கு விற்கணும், 42 ரூபாய் 50 பைசா. அவ்வளோக்கு விற்றாதான் இந்த ப்ராஃபிட்டை வந்து அவரால் கொண்டு வர முடியும். இருந்த ஒரு வாட்டி நான் தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எரேஸ் பண்ணிக்கிறேன். நான் எரேஸ் பண்ணிட்டேன், அதுதான் எரேஸ் ஆக மாட்டேங்குது. இல்லை, அது பொறுமையாக எரேஸ் ஆகட்டும். பின்பக்கம் நம்ம வந்து
எழுதுவோம். என்னன்னா 10 ஆப்பிள் வந்து 25 ரூபாய்க்கு வாங்குறது, அதாவது 250 கொடுத்து வாங்கிட்டாரு. 80% ஆஃப் த ஆப்பிள், அதாவது 8 பழம் 20% ப்ராஃபிட் வைக்கிறாரு. இதுல 20%னா 30. அப்ப 8 பழத்தை எவ்வளவுக்கு? 240 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஓவரால் ப்ராஃபிட் அவருக்கு ஆக்சுவலா எவ்வளவு வரணும் அப்படின்னா, இப்போ ஓவரால் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு கேட்கறாங்கன்னா 30% ப்ராஃபிட் வேணுமா. அப்போ 10 25க்கு வாங்கினதை 250க்கு வித்துட்டாரு. அதே 10 வந்து 30% ப்ராஃபிட், 20% வந்து 30னா 30% வந்து 32.5, அப்போ 325க்கு விற்கணும். நம்ம ஆல்ரெடி 240 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து மைனஸ் 214 போட்டா 85 வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த 85 மிச்சம் இருக்க 2 பழத்தை விற்கணும். அப்படின்னா 42.5க்கு விற்கணும் 2 பழத்தையும். காஸ்ட் பிரைஸ் 25, செல்லிங் பிரைஸ் வந்து 42.5. இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னது? 17.5. 17.5 டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த 17.5 25ல எவ்வளோன்னு பார்க்கணும். 17.5 by 25 into 100% கண்டுபிடிக்கிறதுக்கு 1 4, இதை 4ஆல பண்ணா என்ன? 34 35 70% ஆன்சர்னு கிடைச்சிடும். அவ்வளவுதான் கைஸ். ஒரு வாட்டி இதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். A and B complete 20% of work in 10 days. 20% 10 daysல பண்ணா 100% 50 daysல பண்ணுவாங்க. அப்ப A plus B யோட டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ? 50. while B and C வந்து B plus C வந்து 75 நாள் ஆகுதாம். B மட்டும் தனியா பண்ணா 100 days ஆகுமா. B மட்டும் தனியா பண்ணா 100 days. இப்போ இது எல்லாத்துக்கும் காமனா 300ன்னு ஒரு வேல்யூ எடுங்க. இங்க 6 பார்ட் ஆஃப் ஒர்க் நடக்கும், இங்க 4 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் நடக்கும், இங்க 3 பார்ட்ஸ் தான் நடக்கும். இப்போ B வேல்யூ 3ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ C யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 பார்ட்டா இருக்கும். A வோட வேல்யூ 3 பார்ட்டா இருக்கும். இப்போ ஃபைன் டைம் டேக்கன் பை A and C. A and Cனா 4 பார்ட்ஸ். ஹோல் ஒர்க் டோட்டல் ஒர்க் என்னது? 300. அப்போ 300 by 4 போட்டா ஆன்சர் கிடைச்சதும் 150 by 2 75. அடுத்து ராம் பர்ச்சேஸ்ட் an article for 2000. ராம் வந்து 2000க்கு ஒரு ஆர்டிகல் வாங்காது. இதை வந்து 25% மார்க்அப் பண்ணி 2500க்கு விற்கிறாங்க. அடுத்து டிஸ்கவுண்ட் வந்து 200 கொடுக்குறாரு. 200 கொடுத்தா 2300க்கு வாங்கலாம். ஹவு மச் மோர் பிரைஸ் should seller gain? 40% வரதுக்காக. இப்போ இதுல வந்து 40%னா என்னது? இல்ல வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து 40%னா என்னது? 10%னா 200, 40%னா மார்க்கெட் பை 25%. இல்ல கைஸ் கொஞ்சம் உளறிட்டேன். என்னன்னா இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கதே மார்க்கெட் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 2000 தான் வந்து மார்க்கெட் பிரைஸ். இதுதான் எம்பி. சிபி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது 5 பார்ட்டா இருக்கு. அப்போ 4 பார்ட் என்னது? 1600. இதுதான். ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா 200 கொடுக்குறாங்க. -200 போட்டா 1800க்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும். ஆனா என்ன கேட்டிருக்காங்கன்னா 40% கெயின் ஆகணுமா. இப்போ இதுல வந்து 40% பார்க்கணும். இதுல 10% 160, 40% வந்து 640. அப்போ 2240 rupeesக்கு சேல் பண்ணணும். ஆனா 1800க்கு தான் வித்து இருக்காது. இந்த டிஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க. 440 ரூபாய். 440 ரூபாய் வச்சு வித்திருந்தா இது கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் நன். ஓகேவா? கரெக்ட் தான். ஆப்ஷன் நன் தான். நான் பார்த்து தான் வச்சேன் நேற்று வைக்கிறதுக்கு ஒரு கொஸ்டினாச்சும் வைப்போம். அடுத்து பாசிட்டிவ் நம்பர் பிகம்ஸ். பாசிட்டிவ் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அது என்ன ஆகுதான் 198 டைம் ஆஃப் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆகுதான். எப்போ? 13 ஆட் பண்றப்ப. அப்போ எக்ஸ் பிளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 198 இன்டூ 1/x அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாசிட்டிவ் நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒண்ணுமே இல்லை. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸ் அங்கிட்டு போச்சுன்னு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 13x ஈக்குவல் டு 198. இப்போ இதை சால்வ் பண்ணி பாருங்க. இதை சால்வ் பண்ணா 13னா இதை வந்து மைனஸ்னு மாத்திட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. 198னா 12th டேபிள்ல வருமா? 12th டேபிள்ல வராது.
9th டேபிள் வரும். 9 போட்டோம்னா இன்டூ 22 வந்துருச்சு. 22 மைனஸ் 9x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 198 இப்படி இருக்குமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 22ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 9ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ ப்ளஸ் 9ன்ற வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். இந்த இடத்துல போடுங்க. 9 ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 198 இன்டூ 1/9. 9 ப்ளஸ் 13 என்னது? 22 ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணி பாருங்க. 22 கிடைச்சிருச்சா? அப்போ ஆன்சர் என்னது? 9. அடுத்து a mixture of milk, கடைசி sum guys, கடைசி sum. A mixture of milk contains ratio 5:4. 5:4. 5x 4x இருக்கு. If 15 liters of milk and 16 liters of water is added, 15 liter of milk water தானா? 15 liter of milk அதாவது 5x plus 15 and 60 liters of water is added, 4x plus 60 add ஆகுதான். இப்போ இந்த ரேஷியோ வந்து 6:11 இருக்கான். இப்போ ஒண்ணுமே இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ண போதும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 55x பிளஸ் 165 இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 24x பிளஸ் 316 இருக்கும். 24 இங்கிட்டு போச்சுன்னா 21x ஈக்குவல் டு 165 இங்கிட்டு வந்துச்சுன்னா 195. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும்? கேன்சல் பண்ணோம்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். 7th டேபிள் ஆகுமா? 140. 7th டேபிள் இருக்கலாம் 3. இதை 7th டேபிளில் பண்ணோம்னா 2 ஆக மாட்டேங்குது. 295 195 தானே கரெக்ட் தானே? இதை மைனஸ் பண்ணோம்னா என்னது? 20. இந்த இடத்துல தான் போட்டிருக்கேன். இதை 24 மைனஸ் பண்ணால் 31x இஸ் ஈக்குவல் டு 195ன்னு இருக்கும். 31x ஈக்குவல் டு 195. அப்போ வந்து இப்பயும் வந்து ஆன்சர் தப்பாக மாதிரி 8 டைம்ஸ் 6 டைம்ஸ் போட்டால் 188 வரும். கரெக்ட் தானே? 11 இன்டூ 55னா 55x ப்ளஸ் 11 இன்டூ 15னா 150 165. 6 இங்கிட்டு போட்டோம்னா 24x ப்ளஸ் 240. இது வந்து ஈக்குவல்னு இருக்கும். 24 மைனஸ் 31x. இந்த இடத்துல 360 16 மைனஸ் 160 95. தான் இப்படி குழப்பணுமா? இங்கே தப்பு பண்ணிட்டோம். Mixture contain milk in the ratio 5:7. Okay, 5:7 எல்லாமே தப்பா போட்டிருக்கேன். 5:7 இருக்கு. அப்போ இது சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 5x plus 16 இருக்கும். இங்கே வந்து 5x plus 15 தானே மில்க் 15 தான் ஆட் பண்ணுறாங்க. 15 இங்கே வந்து 7x plus 16 இருக்கும். இதை தான் வந்து 11 ஆகியும் 6:11 சேஞ்ச் ஆகுது. 5x plus 15 is equal to into 11. into 11னா 55x plus 165 equal to 6 மல்டிப்ளை பண்ணால் 42x plus 360. அது கரெக்ட் தான். இங்கே வந்து 42x plus 360. இப்போ வந்துச்சுன்னு வைங்க, இப்போ போடலாம் கரெக்டாக. இப்போ 13 மிச்சம் ஆகுமா? 42 இங்கிட்டு வந்துச்சுன்னா 13x 165 அங்கே போச்சுன்னா 195. இப்போ அடிச்சு விடுங்க. x is equal to 15.
15 15 எக்ஸ் ஈக்குவல் டு 15. சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர் இனிஷியல் குவான்டிட்டியா. இனிஷியல் குவான்டிட்டி என்னது, எக்ஸ் வந்து 15 இருந்துச்சுன்னா இன்டூ 11 இன்டூ 12 இன்டூ 12 போட்டோம்னா 100. ஓகே கைஸ், அவ்வளோதான், முடிச்சாச்சு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க. எல்லாரையும் வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஃபைல் அனுப்பி விட்றேன், ஃபைலையும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அனடேஷனோடையும் அனுப்பி விட்றேன், அனடேஷன் இல்லாமையும் அனுப்பி விட்றேன். ரெண்டையுமே எது எது வேணுமோ அதை தான் யூஸ் பண்ணிக்கோங்க. பை கைஸ், பை.